திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுகாவை சேர்ந்த கீழமணலி உதவி ஆய்வாளர் பாலச்சந்தர் தலைமையில் திருட்டு வழக்கில் குற்றவாளியை பிடிப்பதற்காக 4 பேர் கொண்ட போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க வந்துள்ளனர். அப்போது குற்றவாளிகளை உதவி ஆய்வாளர் பிடிக்க முயற்சி செய்தபோது குற்றவாளிகள் தப்பி ஓடி அருகே இருந்த குளத்தில் இறங்கி அருகிலிருந்த வீட்டின் வழியாக ஓடியுள்ளனர். இதை பார்த்த கிராம மக்களும் பின்னால் ஓடி பார்த்தபோது காவல் உதவி ஆய்வாளர் வாய்க்காலில் சேற்றில் சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்ததைக் கண்டு அவரை கிராம மக்கள் மீட்டுள்ளனர். இந்த நேரத்தை பயன்படுத்தி குற்றவாளிகளை அவர்களின் சக கூட்டாளிகள் அழைத்துச் சென்றுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து கிராம மக்கள் வடபாதிமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அங்கிருந்து வந்த போலீசார் ஒரு குற்றவாளியை மட்டும் கைது செய்து அழைத்துச் சென்றதாகவும் மற்றொரு குற்றவாளி காலில் படுகாயத்துடன் தப்பி ஓடியதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து உயிருக்கு போராடிய காவல் உதவி ஆய்வாளரை கிராம மக்கள் அருகே இருந்த வீட்டில் வைத்து முதலுதவி செய்து அவரை மயக்க நிலையில் இருந்து காப்பாற்றி சக காவலர் பாதுகாப்புடன் ஆட்டோவில் அனுப்பி வைத்தனர். அப்போது காவல் உதவி ஆய்வாளர் கிராம மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இது குறித்து வடபாதிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தபோது அவர்கள் நாங்கள் என்ன செய்ய முடியும் எனவும் சட்டங்கள் மாறியுள்ளதால் அடிக்க முடியாதெனவும் தெரிவித்ததாகவும் தற்போது வரை எங்களது பகுதியில் தொடர்ந்து திருட்டு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் போலீசார் திருட்டு வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க விரட்டிய போது உதவி ஆய்வாளர் தண்ணீரில் சிக்கி உயிருக்கு போராடிய நிலையில் அவரை மீட்டு முதலுதவி செய்து அவரை அனுப்பி வைத்தோம். உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் சேந்தனாங்குடி கிராமத்திலிருந்து குணசேகரங்கிறவர் பேசுறேன். ரொம்ப காலமாவே இந்த ஏரியாவில் ஆடு இரவுல ஆடு திருட்டி போயிடுது. வண்டி பேட்டரியை கழட்டிட்டு போயிட்டான், வயலில் நின்ன பேட்டரியை. மறுபடியும் முதல்ல ஒரு நட வண்டி காணா போய் ஒரு வண்டியை பிடிச்சிட்டோம், இன்னொரு வண்டியை பிடிக்க முடியல, தப்பிச்சு போயிட்டான். அதுமாதிரி ஸ்டேஷன்ல போய் கேட்டதுக்கு அவனை இன்னும் பண்ண முடியாது, அவனை நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. நான் போய் ஸ்டேஷன்ல கேட்டேன். அவனை நாங்க பிடிக்கிறதுனா இப்ப முன்னாடி மாதிரி சட்டம் இல்லை, அவனை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி செய்தி சொன்னாங்க ஸ்டேஷன்ல. அதனால திருட்டு மீண்டும் மீண்டும் நிறைய நடைபெறுது. இப்ப இந்த ஒரு வார காலமாக கடுமையா இருக்கு. எங்க கிராமத்துல தொடர்ந்து ஆடு திருட்டு போயிட்டே இருக்கு. நாங்களும் இரவு பகலா கண் முடிச்சுதான் இருக்கோம். இந்த ஊர் ரொம்ப கட்டுப்பாடான ஊரு. அப்படி நாங்க மடக்கி அவர் சாரு யாரோ திருடன்னு இவர் திருடனா அவர் திருடனான்னு எங்களுக்கு ஒண்ணும் தெரியாம நாங்க அவரை கீழே விழுந்துட்டாரு. சார் ரொம்ப மயக்க நிலையில தண்ணியில விழுந்து அவனை பிடிக்க முடியாம அவன் அங்க இருந்து ஆளு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வெளியில இருந்து ஆளு அவனுக்கு அவங்க ரைட் ஆகி பிடிச்சிருக்காங்கிற செய்தி தெரிஞ்சு அவனை ஆளை எஸ்கேப் பண்ணி பண்ணிட்டாங்க. அவன் கால் பாதிச்சிருக்கு. அவன் எந்த ஜிஹெச்லயே போய் தான் அட்மிஷன் ஆகணும். அதனால இதை அரசு ரொம்ப கவனத்துக்கு கொண்டு இங்க அந்த ஒரு ஆள் பிடிச்சிருக்காங்க. அவன் அப்பா சொல்றான் கஞ்சா வைக்கிறாங்க இங்க, அதெல்லாம் பிடிக்க முடியல, என் பிள்ளைய பிடிச்சிட்டு போறீங்கன்னு. கஞ்சா கலாச்சாரம் ரொம்ப கடுமையா தெரியுது. அதை நல்ல கண்டிஷனா அதை கொண்டு வந்தாதான் நம்ம மறுபடி இந்த ஊர்ல நாங்க இருக்கலாம்னு நாங்க எல்லாம் நினைக்கிறோம். இந்த 3 கிராமம் பூந்தலாங்குடி, கல்யாண மகாதேவி தொடர்ந்து ஆடு திருட்டு போயிட்டே இருக்கு.